அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி PM கிசான் திட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன ஒரு புதிய அறிவிப்பு, என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு PM கிசான் திட்டம் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம். இப்போ ரீசெண்டா மத்திய அரசின் சார்பாக விவசாயிகள் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 ஆரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வராங்க. அதாவது இந்த திட்டம் எப்போதோ கொண்டு வரப்பட்டாங்க. அந்த திட்டத்தின்படி விவசாயிகள் வங்கி கணக்கில் ஒரு வருடத்திற்கு ரூபாய் 6000 வரவு வைக்கப்பட்டாங்க. 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது 22வது தவணையாக ரூபாய் 2000 எப்போது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என விவசாயிகள் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. ஆனா தற்போது வரை எந்த அறிவிப்பு கொடுக்கப்படாத நிலையில் ஆனா மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் சற்று முன் கிடைத்துள்ளது. அதாவது விவசாயிகள் வங்கி கணக்கில் மார்ச் மாதம் 14ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி 14ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் கட்டாயம் ரூபாய் 2000 வரவு வைக்கப்படும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அதற்கு முன்பாக விவசாயிகள் ஆகிய நீங்கள் உடனடியாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்க உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட PM கிசான் திட்டத்தில் உடனடியாக இணைத்துக் கொள்ளுங்கள். அதாவது KYC கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இனிவரும் காலங்கள்ல உடனடியாக ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது நிலவரப்படி KYC செய்து முடிக்காத நபர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட மாட்டாதென அறிவிக்கப்பட்டனர். KYC செய்து முடித்த அனைவருக்குமே உடனடியாக மார்ச் மாதம் 11ஆம் தேதி அன்றைய நாட்களே வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா PM கிசான் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. அதாவது நீங்க மொபைல்லே பண்ணலாம். கூகுள் குரோம்ல போயிட்டு PM கிசான் டைப் பண்ணாலே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட ஆதார் கார்டை பதிவு பண்ணுங்க. கீழே இருக்க கேப்சா நம்பர் பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் பதிவு பண்ணுங்க. அதுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்க திரும்ப ரீஎன்டர் கொடுங்க. அப்படி கொடுத்து முடிச்சாலே உங்களோட KYC பூர்த்திகரமாக முடிந்துவிடும். அது மட்டுமல்லாமல் நீங்க இதெல்லாமே செய்து முடிக்கும் வரை கட்டாயம் உங்களுக்கு 2000 பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாமதம் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதற்கு பிறகு கண்டிப்பாக நீங்க உடனடியாக உங்களோட வங்கிகளுக்கு போயிட்டு நீங்க காண்பிக்கலாம். இது எல்லாமே செய்து முடிக்காத நபர்களுக்கு கண்டிப்பாக பணம் பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் PM கிசான் திட்டத்தில் 13ஆம் தேதி வங்கி கணக்கில் ரூபாய் 2000 பெறாதவர்கள் அடுத்த 2 நாட்களுக்குள் கண்டிப்பாக அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஒரு சில வங்கிகளுக்கு தாமதம் ஏற்படலாம். ஆனா ஒரு சில வங்கிகளுக்கு உடனடியாக செலுத்தப்படும் அதிகமான வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போது வரை கிடைத்த மகிழ்ச்சி தரும் செய்திகள் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.